வணக்கத்துடன் பெப்பரன்சால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. வைத்தியர் அர்ஜுனா, எந்த பக்கம் திரும்பினாலும் வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற பெயர்தான் இன்று பரவலாக பேசப்படுகின்றது. காரணம், அவர் எடுத்து வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறக்கூடிய ஒவ்வொருவரையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி பதில் சொல்ல முனைகின்றவர்கள் மத்தியிலே அதற்கான ஆதாரங்களை அவர் எடுத்து வைத்து அது சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைக்கின்ற பொழுது அவர்களால் பதில் சொல்ல முடியாமல் அவர்கள் தங்கள் தலைகளை குனியக்கூடிய ஒரு நிலைமையை நம்மால் பார்க்க முடிகின்றது. வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய இந்த செயல்பாடுகள் பாராட்டுக்குரியதா, அல்லது வைத்தியர் அர்ஜுனா சுயநலத்தை முன்னிலைப்படுத்தி பயணிக்கின்றாரா, அல்லது மக்கள் நலம் சார்ந்த ஒன்றிற்காக வைத்தியர் தன்னை தயார்படுத்தி கொண்டு பயணிக்கிறாரா, அல்லது தனக்கு வாக்களித்தவர்கள் எதற்காக வாக்களித்திருக்கிறார்கள் அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற கண்ணோட்டத்தோடு வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய செயல்பாடு அமைந்திருக்கிறதா போன்ற பல கேள்விகள் எழுப்பிக் கொண்டு இருக்கின்றன. இந்த கேள்விகளுக்கான விடைகளை நாம் பார்க்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற பெயரை மையப்படுத்தி ஒரு பெரிய வட்டம் கட்டி அமைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டியதாக இருக்கின்றது. அது எந்த வட்டம், எதனை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய நகர்வுகள் இருக்கின்றது, அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துகளுக்கும் ஏன் தடுமாற்றமான நிலையில் அரசு அதிகாரிகள் பதில்களை சொல்கிறார்கள் என்கின்ற இந்த விடயங்களை குறித்தெல்லாம் நாம் தேடுகின்ற பொழுது நமக்கு பல உண்மைகள் வெளிவரக்கூடிய ஒரு களத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. இதற்கு முன்பு அரசு பணிகளை மையப்படுத்தி நடத்தப்படுகின்ற கூட்டங்களை குறித்து நாம் பல செய்திகளை பார்த்திருக்கின்றோம். அந்த கூட்டங்களில் அரசு அதிகாரிகள், அரசு சார்ந்தவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகளுக்கு எதிர்ப்பு பதிவிடக்கூடிய ஒரு களம் இருக்கும். ஆனால் அந்த எதிர்ப்பு மக்கள் பார்க்கக்கூடிய சூழலில் நாம் எதிர்க்க வேண்டும் என்கின்ற மனநிலையோடு இதுபோன்ற எதிர்ப்புகளை அவர்கள் எழுப்பக்கூடிய ஒரு களத்தை நாம் பார்க்கிறோம். அதன் பின்பு அந்த அரசாங்கத்தோடும் அரசு ஊழியர்களோடும் கைகோர்த்து கொண்டு எதிர்த்தவர்கள் பயணிக்கக்கூடிய களங்களைத்தான் நாம் பார்த்திருக்கிறோம். மக்கள் சார்ந்த விடயங்களுக்காக நாங்கள் பேசுகிறோம் என்று சொன்னவர்கள் அல்லது சொல்லிக்கொண்டு இருந்தவர்கள் பெரும்பாலான நேரங்களில் அரசுக்கு அரசை குளிர்விக்கக்கூடிய களங்களை எப்படி எடுப்பது என்பதை தான் அவர்கள் தீவிரமான கவனம் செலுத்தினார்கள். மக்கள் சார்ந்த விடயங்கள் கேள்விக்குறிகளாகவே இருந்தது. ஆனால் இன்று வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற பெயர் எப்பக்கம் திரும்பினாலும் அதை குறித்த செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இங்கு வைத்தியர் அர்ஜுனா பேசினார், இதை சார்ந்து பேசினார், இந்த இடத்தில் வைத்தியர் அர்ஜுனா கலந்து கொண்டார், அவர் மக்கள் சார்ந்த விடயங்களை குறித்து பேசினார், இந்த கூட்டத்தில் வைத்தியர் அர்ஜுனா கலந்து கொண்டார், அவர் மக்கள் சார்ந்த விடயங்களை குறித்து பேசினார் என்கின்ற செய்திகள் பரபரப்பாக வந்து கொண்டு இருக்கின்றன. இந்த செய்திகளை பார்க்கின்ற பொழுது இதற்கு முன்பு இருந்தவர்கள் இதுபோன்ற கேள்விக்கணைகளால் மக்களுக்கு சார்ந்த விடயங்களை மையப்படுத்தி பயணிக்கவில்லையோ என்கின்ற எண்ணம் மனதிற்குள் எழும்புகிறது. இது முன்பு இருந்தவர்களை நாம் குறை சொல்கிறோம் என்பதல்ல நம்மளுடைய வார்த்தை. வைத்தியர் அர்ஜுனா தன்னை முதன்மைப்படுத்துவதற்காக இதுபோன்ற நகர்வுகளை எடுக்கிறாரா என்றால் உண்மையிலே அப்படி எந்த கோணத்திலும் தெரியவில்லை. காரணம், ஒரு மனிதன் தான் சார்ந்து தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டுமென்றால் அதற்கான களங்கள் வேறு பல விடயங்கள் இருக்கிறது, அதனை மையப்படுத்தி கொண்டு அவன் பயணிக்கலாம். ஆனால் வைத்தியர் அர்ஜுனா ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் என்றால் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு முன்பே அவர் இரவே அதற்காக தயாராகி விடுகிறார். இந்த இடத்தில் நாம் இந்த விடயங்களை பேசுவதற்கு தயாராக வேண்டும். அப்படி பேசுகின்ற பொழுது அது சார்ந்த கருத்துகள் நம்மிடம் தெளிவாக இருக்க வேண்டும், அதற்கான ஆதாரங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். நாம் கேட்கக்கூடிய கேள்விகள் அடுத்த சூழலில் மக்களுக்கான நன்மையை கொடுக்கக்கூடியவைகளாக இருக்க வேண்டும் என்கின்ற திட்டமிடுதலோடு அதற்கான ஆதாரங்களை திரட்டி கொண்டுதான் அவர் ஒவ்வொரு கூட்டத்திற்கும் செல்கின்றார். இதை நாம் மிக தெளிவாகவே பார்க்க முடிகின்றது. அவர் எந்த கூட்டத்தில் பேசினாலும் முதலில் ஒரு கேள்வியை வைக்கிறார். அந்த கேள்வியை வைக்கின்ற பொழுது எதிரிலே இருக்கக்கூடியவர்கள் பதில் சொல்கின்றார்கள். பதில் சொல்கின்ற பொழுது அவர் தன் கையிலே இருக்கக்கூடிய ஆதாரங்களோடு அடுத்த களத்திற்கு செல்கின்றார். இதுவரை பதில் சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் ஒரு மௌனமான நிலையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு களத்தை தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் வைத்தியர் அர்ஜுனா தன்னை முதன்மைப்படுத்துகிறார் என்கின்ற விடயம் இங்கு பின்தள்ளப்பட்டு விடுகிறது. தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனா ஏதோ ஒரு அரசியல் களத்திற்காக இது பேசுகிறாரா என்றால் அப்படியும் தெரியவில்லை. காரணம், தனக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள்.
அந்த வாக்கு எதற்காக அளித்திருக்கிறார்கள்? அவர்கள் விடயத்தை நான் பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டும் என்பதற்காக. எனவே அவர்கள் சார்ந்த விடயங்களை நான் பேச வேண்டிய இடத்தில் கண்டிப்பாக பேச வேண்டும் என்பதை தெளிவாக கையில் எடுத்துக்கொண்டு வைத்தியர் அர்ஜுனாவுடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டியதாக இருக்கின்றது. எந்த இடத்திலும் எனக்கு தெரிந்து அவர் பயந்து நின்று பேசியதாக இல்லை, அல்லது அவர் கேட்கக்கூடிய கேள்விகளில் தனக்கு சார்ந்த விடயங்களாக இவைகள் அமைய வேண்டும் என்கின்ற நோக்கில் அவர் கேள்விகளை எடுக்கவில்லை. இந்த இடத்தில் மக்கள் இந்த சூழலில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சுகாதாரத்துறை அதில் எடுத்த நடவடிக்கை என்ன? அல்லது மக்களுக்கு தேவையான வழிமுறைகள் செய்யப்படாமல் இன்னும் மௌனம் சாதிப்பதின் பின்னணியில் என்ன? மக்களுக்காக இதை செய்கிறோம் என்று பல நிதிகளை கொண்டு வந்து மக்கள் விடயத்திற்காக குவித்து காட்டியவர்கள் அந்த நிதி மக்களுக்காக செலவு செய்யப்பட்டதா என்கின்ற கேள்விக்குள் செல்கின்ற பொழுது அவை இல்லை என்கின்ற பதில்தான் பெரும்பாலான இடங்களில் வருகின்றது. அப்படி என்றால் மக்களுடைய வரிப்பணம் சுருட்டப்படுகிறது என்கின்ற விடயத்தை மையப்படுத்திய செய்தியை அவர் எடுத்து வைக்கிறார் என்பதாகத்தான் நாம் இங்கு கணிக்க முடிகின்றது. எனவே வைத்தியர் அர்ஜுனாவை பொறுத்தமட்டில் மக்கள் சார்ந்த களத்தில் அவர் மிக தெளிவாக பயணித்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் நிஜம். தனக்கு பாராட்டு கிடைக்க வேண்டும், தான் மட்டும்தான் மக்கள் சார்ந்த விடயங்களை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறேன் என்கின்ற நிலை உருவாக வேண்டும் என்கின்ற எண்ணம் வைத்தியர் அர்ஜுனாவிடம் இருக்கிறதா என்றால் நாம் தேடியவரை அப்படி ஒரு களம் இல்லை. ஆனால் வைத்தியர் அர்ஜுனாவுடைய அரசியல் களம் எதை நோக்கி செல்கிறது என்பது நாம் மனதிற்குள் நினைக்க வேண்டிய ஒரு சூழலை அவருடைய செயல்பாடு உருவாக்கி இருக்கிறது. பெரும்பாலான மக்களை பொறுத்த மட்டில் இப்பொழுது ஒரு எண்ணம் அவர்கள் மனதிலே இருக்கிறது. நமக்காக ஒரு ஆள் பேசுகிறார், நாம் இதுவரை இவைகளெல்லாம் அரசிடம் எட்டிவிடாதா என்று ஏங்கிக் கொண்டிருந்த விடயங்களை துணிந்து ஒருவன் அரசிடம் கொண்டு போய் சேர்க்கிறார். அப்படி சேர்க்கக்கூடிய இவன் நமக்கானவனாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அவருக்காக நாம் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் மக்களிடம் வருகின்றது. அந்த எண்ணத்தின் அடிப்படையாக மக்கள் இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கான ஒரு வெண்சாமரம் வீசக்கூடிய நிலைமையிலும் அவருக்கு சிவப்பு கம்பளம் விரித்து அவரை வரவேற்கக்கூடிய நிலைமையில்தான் மக்கள் இருக்கிறார்கள் என்பதாகத்தான் கணிக்க முடிகின்றது. அடுத்த வருடம் மாகாண தேர்தல் நடைபெறலாம் என்கின்ற செய்தியை அனுரா அவர்களுடைய ஆட்சி பீடம் சொல்லி இருக்கின்றது. அப்படி தேர்தல் நடைபெறுகின்ற அந்த சூழலில் அனுராவாலால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள் இப்பொழுது பெறக்கூடிய வாக்குகளை விட வைத்தியர் அர்ஜுனாவால் அடையாளம் காட்டப்படுகின்றவர்கள் பெறக்கூடிய வாக்குகள் தமிழர் தாயகத்தில் அதிகமாக இருக்கும் என்பதாகத்தான் கணிக்க முடிகின்றது. பெரும்பாலான அரசியல் கட்சிகளை பின்தள்ளிவிட்டு வைத்தியர் தன்னுடைய தைரியமான செயல்பாடுகளால் முன்னேறி கொண்டிருக்கிறார் என்பது இப்பொழுது பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய விடயம். எப்பொழுதுமே நேர்மையானவனுக்கும் அல்லது உண்மைகளை பேசுகின்றவர்களுக்கும் மக்களுக்காக நிற்கக்கூடியவர்களுக்கும் மனதில் எப்பொழுதுமே பயம் இருந்ததில்லை. வைத்தியர் அர்ஜுனா அதை நிரூபித்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் நிஜம். காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.